ஒரு இடத்துல உட்கார வச்சு கண்ணை புடுங்கி அவனம்மா என்ன அவனுக்கு பெஸ்டோ, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரை விட அவனுக்கு மட்டும் ஒரு பெரிய கிஃப்ட், ஒரு டிஃப்ரெண்ட். ஆனா இப்ப என்ன இல்லை அப்படின்னு சொன்னா, அவன் கையில் கொடுத்துக்கிற அந்த கிஃப்ட் அவன்கிட்ட இல்லை. பொய்யான மாயை பின்பற்றுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை, நான் சொல்றேன், உங்க ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் கர்த்தர் ஒவ்வொரு டிஃப்ரெண்டான அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு. ஒரு டிஃப்ரெண்டான அபிஷேகத்தை வச்சிருக்கிறாரு. நீங்க ஸ்பெஷலா இருக்கீங்க. அதனால நான் வெளியே வந்துடுறேன். நான் எந்த அசுத்த ஃப்ரெண்ட்ஸ் இடத்துல போய் மாட்ட மாட்டேன். 4 பேர் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்து கெட்ட வார்த்தை பேசுனாங்கன்னா அங்கே உட்கார மாட்டேன். 4 பேர் சேர்ந்து ஒரு குரூப்பில் தேவையில்லாத அனுப்புனாங்கன்னா நான் அந்த குரூப்பில் இருக்க மாட்டேன். அந்த பர்சனோட எனக்கு ஐக்கியம் இல்லை. அவங்க என்னை வெறுத்தா கூட பரவாயில்ல, அவங்க சினிமாவுக்கு கூப்பிட்டாங்கன்னா நான் போக மாட்டேன். அசுத்த காரியத்துக்கு கூப்பிட்டா நான் போக மாட்டேன். நான் அப்படி தனியாக தான் இருப்பேன். நான் ஆண்டவரோட தான் இருப்பேன். நான் எல்லாரோடையும் பேசுவேன், எல்லாரோடையும் பழகுவேன். ஆனால் அதே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட ஒரு அசுத்தத்தோட நான் என்ன பண்ண மாட்டேன்னா, இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, ஆண்டவர் உங்களை அலங்கரிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உங்களுடைய 2 கரங்களினால உங்களுடைய கண்களை, முகத்தை மூடிக்கொள்ளுங்க. உங்களுடைய முகத்தை மூடிக்கொள்ளுங்க. இப்ப ஆண்டவரிடத்துல நீங்க பேசுங்க. உங்க முகத்தை மூடிட்டு ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கிற பிள்ளைகள் பாக்கியவான்கள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான். அகைன் லார்ட், இந்த சத்தத்தை கேட்கறதுல யாரோ ஒருத்தர் தேவனுக்காக பெரிய வல்லமையாய் பயன்படுத்த போகிற கருவி. ஹல்லேலூயா. ஆண்டவர் உன்னை நம்ப போறாரு. உன்னுடைய விரல் அசைவுகளில் அற்புதம் நடக்க போகுது. அதுக்குதான் ஆண்டவர் தாயின் கருவில உருவாகும் முன்னே உன்னை தெரிஞ்சுக்கிட்டார். மகளே, நீ கேட்காமலே ஆண்டவர் எல்லாத்தையும் கொடுத்தாரு. சிலர் உன்னை பார்த்து பிரமிக்கிறாங்க, ஆனா அது எல்லாமே ஆண்டவர் உனக்கு, நீ கேட்காமலே ஆண்டவர் கொடுத்துட்டாரு. உன் குடும்பத்துல ஆண்டவர் உன்னை வித்தியாசமாய் பயன்படுத்த போறாரு. எனக்கு மட்டும் ஏன் நீங்க கேட்கலாம். ஆனா ஆண்டவர் என்னமோ தெரியல, உன்னை உருவாக்குறாரு. உன்னை சின்ன வயசுல உருவாக்குறாரு. அந்த குரூப்ல இருந்து நான் வெளியே வர்றேன். அந்த கான்டாக்ட்ல இருந்து நான் வெளியே வர்றேன். அந்த சைட்ல இருந்து நான் வெளியே வர்றேன். சொல்லுப்பா, சொல்லுப்பா, சொல்லுப்பா. ஆண்டவர் உன்னை வேறு பிரிக்க ஆண்டவர் முயற்சி எடுக்கிறார். ஆண்டவர் உன்னை தனியா ஓட பண்றதுக்கு ஆண்டவர் முயற்சி எடுக்கிறார். ஆண்டவர் சொல்றாரு, நீ என்னோட உடன்படிக்கை பண்ணு. நீ ஞானஸ்நானம் எடுக்கணும். நீ மனம் திரும்பி ஞானஸ்நானம் எடு. எல்லாரும் மாதிரி நீ ஞானஸ்நானம் எடுக்க கூடாது. நீ வித்தியாசமா ஞானஸ்நானம் எடுக்கணும். நீ ஸ்பெஷலா ஞானஸ்நானம் எடுக்கணும். ஹல்லேலூயா. நீ ஞானஸ்நானம் எடுக்கிற அன்னைக்கு பரலோகத்தில் இருக்கிற தேவ தூதர்கள் உன்னை பார்த்து கை தட்டணும், உன்னை பார்த்து வரவேற்கணும். அந்த அளவிற்கு ஆண்டவர் உன்னை பயன்படுத்த கர்த்தர் சித்தம் கொண்டிருக்கிறார். அகைன் திரும்ப 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 ஒரு விசை, திரும்ப ஒரு பேதுரு, திரும்ப ஒரு பவுல் அப்போஸ்தலன், ஹல்லேலூயா, திரும்ப ஒரு எஸ்தர் ராஜாத்தி இந்த இடத்துல உண்டு. இந்த இடத்துல உண்டு. கேட்கல, சத்தத்தை உயர்த்தி ஏசப்பா அப்படின்னு, ஆண்டவரே நான் நம்புறேன், நான் ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். வாலிப தம்பிங்க கூட கைகளை மேல உயர்த்தி சத்தமா மனசார நீ சொல்லணும்ப்பா. இல்ல, உன்னுடைய இருதயம் மாறட்டும். நீ எப்ப வாயை திறப்ப? நீ எப்ப வாயை திறப்ப? நீ இன்னும் நீ கை கட்டாத, நீ கை கட்டக்கூடாது, நீ கை கட்டாத. நீ தயவு செய்து வாயை திறந்து ஏசப்பா அப்படின்னு மனசார நீ எப்படி கூப்பிடுவ? எப்படி இந்த ஏசப்பாவை தூக்கி எடுக்க முடியும்? இந்த உலகம் பொல்லாத உலகம் ஆச்சு. இந்த உலகம் அசுத்தமான உலகம் ஆச்சு. சொல்லு, உன் இளம் வயதின் பக்தியை ஏசப்பா நினைக்கிறாரு. நீ இளம் வயசுல பக்தியா இருக்கிறது அவருக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த இளம் வயசுல கர்த்தருக்காக சாட்சியா இருக்கிற ஒன்னு ஆண்டவர் விட மாட்டாரு. சொல்லு, நல்ல தலையை கீழே போடாத, தலையை மேல தூக்கி ஏசப்பா ஒரு வார்த்தை சத்தமா, ஏசப்பா என்ன, எஸ், அப்படிதான்
இந்த வார்த்தையை சொல்லும் போதே ஏசப்பா அவங்க பக்கத்துல வருவாரு. இல்ல நான் சொல்றதுக்காக நீ சொல்லாத, நீ மனசார சொல்லு. மனசார இல்ல நான் வாழணும், நான் நிக்கணும், எங்க அம்மா அப்பா பட்ட கஷ்டம் எதையும் நான் படக்கூடாது. எஸ், நிறைய பேருக்குள்ள அந்த கிருபை வரட்டும். சத்தமா சர்ச்சில் ஆராதனை எல்லாம் அட்டெண்ட் பண்ற பிள்ளைங்க எல்லாம் சத்தத்தை உயர்த்தி ஏசப்பாட்ட எஸ் 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 அப்படி வெறும் ஏசப்பான்ற வார்த்தையை மட்டும் அப்படி சொல்ல வேண்டாம். திரும்பி நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஏசப்பாட்ட கேளுங்க. ஏசப்பா, நான் அந்த மாதிரி அந்த கட்டில இருந்து நான் வெளியே வர்றேன், நான் இனி அந்த மாதிரி ஒட்டிக்க மாட்டேன் அப்படின்னு தங்கச்சிங்க எல்லாம் சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். எஸ் எஸ், உன்னை ஆண்டவர் வல்லமையா பயன்படுத்த போறாரு. உன்னை ஒரு வல்லமையான கருவியா ஆண்டவர் பயன்படுத்த போறாரு. நீ நிக்கிற இடத்துல பிசாசு ஓட போகுது. நீ நிக்கிற இடத்துல பிசாசுக்கு இடம் இல்லை. அந்த இடத்துல பிசாசுக்கு இடம் இல்லை. உன்னை பார்த்து பிரமிக்கிற ஒரு நாள் கண்டிப்பாக வரும். சத்தத்தை உயர்த்தி கொண்டே ஆமென் ஏசப்பா, நான் அப்படிப்பட்ட ஒரு தேவ பிள்ளையா மாறணும்னு சொல்லுங்க. சொல்லுங்க சொல்லுங்க. பத்தாது, இந்த சத்தம் பத்தாது. நீங்க மன்னிப்பு கேட்கறவங்க மன்னிப்பு கேளுங்க. அந்த காரியத்தை விடுறேன்னு சொல்றவங்க இப்போதோட விடுறேன்னு சொல்லுங்க. ஹalleluya. மண்ணான மனிதனா என்னால் ஏதுமாகுமா? மண்ணான மனிதனா என்னால் ஏதுமாகுமா? உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? சொல்லுங்க எல்லாரும். மண்ணான மனிதனா என்னால் ஏதுமாகுமா? மண்ணான மனிதனா என்னால் ஏதுமாகுமா? உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? உம் பிள்ளையாய் நான் வாழ முடியுமா? பாவியின் மீது ஏன் அன்பு ஒன்று புரியலை, சித்தமென் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை, சித்தமென் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ ரெண்டு கைகளை மேல உயர்த்தி தேவனே ஜீவனே, சத்தமா சத்தமா தேவனே என் ஜீவனே இயேசுவே சொல்லுங்க. தேவனே தேவனே அப்பா இறங்கி வாரும். இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுமே தேவனே ஜீவனே, திரும்ப திரும்ப தேவனே தேவனே, அந்த தொடுதல் வரட்டுமா? தேவனே இயேசுவே வழி சத்தியமே, தேவனே ஜீவனே இயேசுவே வழி சத்தியமே. பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலை, சித்தமென் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. பொய்யான வாழ்விது நிரந்தரமாகுமா? பொய்யான வாழ்விது நிரந்தரமாகுமா? நீர் என்னை பயன்படுத்த முடியுமா? நீர் என்னை பயன்படுத்த முடியும். பாவியின் மீது ஏன் இந்த அன்பு ஒன்றும் புரியலையே, சித்தமென் மீது வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. மீது ஏன் இந்த அன்பு மனசு உருக்கமாய் வைத்திட்ட பின்பும் வாழ தெரியலையே. இன்னும் வாழ அப்படியே ரெண்டு கைய மேல வெத்தி தேவனே, உங்களால எவ்வளவு சத்தமா பாட முடியுமோ அவ்வளவு சத்தம்.
பிரசன்னம், உங்க பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடட்டு ஆண்டவரே, தொடட்டு ஆண்டவரே, தொடட்டு ஆண்டவரே. பாடுறவங்க பாடுங்க, ஜெபம் பண்றவங்க ஜெபம் பண்ணு, கண்களை மூடி ஜெபி, மன்னிப்பு கேட்கிறவங்க மன்னிப்பு கேட்க. நீ மாறிதான் ஆகணும், நீ மாறிதான் ஆகணும், நீ வெளியே வந்துதான் ஆகணும். இயேசுவே, இப்பொழுது சத்துரு என் பிள்ளைய ஆண்டவரே உங்களை விட்டு பிரிக்கணும்னு நினைக்கிறான், எப்படியாவது எங்கேயாவது ஒரு இடத்துல கொண்டு போய் கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறான். ஆனா இயேசுவின் நாமத்தினால சத்துரு கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிற அந்த காரியங்கள் சிதறடிக்கப்பட்டு இப்பொழுது உம்முடைய பிள்ளைகள் உம்மிடத்தில் ஒப்புரவாவார்களாக, உம்மிடத்தில் சேருவார்களாக. இப்போ உங்க அன்பின் கயிறுகளினால அவர்களை பற்றி பிடிச்சு இழுங்க ஆண்டவரே, உங்க பக்கத்துல இழுங்க ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி ஆண்டவரே.